ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5 வசனம். Philippians chapter 1 verse 5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது, அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நான் நம்பியிருக்கிறேன் என்று இங்கே சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்களுக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு, அவங்களுக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட அந்த விசுவாச வாழ்க்கை, அந்த விசுவாச வாழ்க்கையை எது வரைக்கும் ஆண்டவர் முடிய நடத்துவார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம். இந்த பூமியில் நம்ம எல்லாரும் வாழ்கிறோம். எதை எதிர்நோக்கி வாழ்கிறோன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்நோக்கி வாழ்கிறோம். ஒருவேளை அவருடைய வருகை தாமதித்து, ஒருவேளை நாம் இந்த பூமியிலே மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானாலும், அந்த மரண பரியந்தம் இந்த பூமியில் எத்தனை காலங்கள் ஒருவேளை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டாரோ, அந்த நாட்கள் பரியந்தம் ஆண்டவர் உங்களுக்குள் ஆரம்பித்த அந்த நற்கிரியையை முடிய நடத்துவார். அதை ஆண்டவர் முற்றுமுடிய ஆண்டவர் நடத்துவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாச வாழ்க்கையில் நமக்குள்ளே ஆண்டவர் விசுவாசத்தை துவங்கி இருக்கிறார். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இந்த நற்கிரியை என்பது என்ன? அவர் ஆரம்பித்த அந்த நற்கிரியை வேற ஒன்றும் இல்லை, நமக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்ட அந்த விசுவாசம், நமக்குள்ளே உண்டான அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் பிரயாணம் செய்கிறோம். அந்த பிரயாணம் என்பது இந்த உலகத்தில் விசுவாச வாழ்க்கையில் நாம் செய்கிற பிரயாணம். விசுவாசத்தை ஆண்டவர் ஒரு கப்பலுக்கு ஒப்பாக சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது விசுவாச கப்பல் என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாச கப்பல் என்று சொன்னால் நாம் பிரயாணம் பண்ணுகிறது இந்த உலகம். இந்த உலகம்தான் கடல். ஒரு கடலுக்கு சமானமாக இந்த உலகம் இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பல காரியங்களை, பல சூழ்நிலைகளை தாண்டி செல்லுகிற ஒரு கப்பலாக நம்முடைய விசுவாச வாழ்க்கை காணப்படுகிறது என்பது உண்மை. அப்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள இந்த ரட்சிப்பை ஆரம்பித்தவர், இந்த விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்தவர் அதை முடிய நடத்துவார்னா கடைசி வரைக்கும் உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருவார் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த விசுவாச வாழ்க்கையில் நமக்கு அநேக நேரத்தில் நமக்கு எல்லாமே எதிர்முறையாக காரியங்கள் நடந்தேறுகிறத பார்க்குறோம். நாம் எதிர்பார்க்கிறது அநேக நேரத்தில் நடக்கலை. நமக்கு எல்லாமே விகற்பமாக, முரண்பாடாக அநேக காரியங்கள் நடக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய விசுவாச பாதையில் தான் போகிறோமா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? நம்ம அநேக நேரத்தில் சில கஷ்டங்களின் வழியாக போகும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம சரியாக ஓடுறோமா? நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரா இல்லையா என்று நம்ம அநேக நேரத்தில் கலங்குகிறோம். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும். நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலையில், உபத்திரமான ஒரு பாதையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை. ஆனால் அது நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க, விசுவாச வாழ்க்கையில் சரியாக இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே முரண்பாடாக நடக்குது. கவலைப்படாதீங்க. அது எல்லாமே ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக தான் நடத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவருடைய தீர்மானத்தின்படி
அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், 1 2 இல்லை, எல்லாமே சகலமும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக தான் நடத்துகிறார் என்றதை அறிந்து கொள்ளணும். ஆதலால் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே ஆரம்பித்த அந்த விசுவாசத்தை ஆண்டவர் முடிக்கிற பரியந்தம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். அதுதான் அவருடைய வேலை. அவர் முடிக்கிற வரைக்கும் உங்கள் விசுவாச வாழ்க்கையில் உங்களை கைவிடவே மாட்டார். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லி நாம் எபிரேய நிருபத்தில் வாசிக்கிறோம். எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் முதல் வசனத்தில் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? விசுவாசத்தை அவர் தான் துவக்கினார். அப்போது அவரே அந்த விசுவாசத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் முடிக்கிற பரியந்தம் அவரே நடத்துவார். அதை தான் இங்கே பார்க்குறோம். முடிய நடத்த வல்லவர், முடிய நடத்துவார். பிலிப்பியரில் வாசம், உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார். முடிய நடத்துவார்னா அதை முடிச்சு வைக்கிற வரைக்கும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கைவிட்டார், ஆண்டவர் நம்மளை மறந்துட்டார் நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏனென்று சொன்னால் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படிங்க? முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறாராம். அப்போ ஆண்டவர் உங்களை கடைசி வரைக்கும் ஆண்டவர் உங்களை வழிநடத்தி உங்கள் விசுவாச வாழ்க்கையில் உங்களோடு கூட இருந்து உங்களுக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட அந்த நற்கிரியை முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து சகலவற்றையும் செய்து முடிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தர்மியான இந்த நல்ல நாளிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். என்னை ஆண்டவர் கைவிட்டாரா, என்னை மறந்துட்டாரா, என்னை விட்டு விலகிட்டாரான்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களோடு தான் பிரயாணம் செய்கிறாரு. அதை முடிகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில விகற்பமான முரண்பாடான சில காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் சீக்கிரத்தில் மறைந்து போகும். சீக்கிரத்தில் அதை கடந்து செல்லுவீங்க. அவைகளெல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுக்குள் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்பதை நம்பி ஆண்டவரே, நாங்கள் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் உங்களுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே தோராஜா, அந்த வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் ஒரு நற்கிரியை ஆரம்பித்திருக்கிறீர், அதை முடிய நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே தியானிக்க கிருபை செய்தீர். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.